எவ்வளவுக்கே ராணுவம் இருக்குதா? உண்மைதான். கோடான கோடி தூதர்கள் ராணுவமாக வைத்திருக்கிறார். மிகாவேல் தூதர்கள் பார்த்தீங்கன்னா கையில பட்டயத்தோடு இருப்பாங்க, யுத்தம் பண்ணக்கூடிய தூதர்கள். கேப்ரியேல் தூதர்கள் தேவ செய்தியை கொண்டு வருவாங்க, போவாங்க. அந்த யுத்தத்துக்குன்னு ஒரு சேனை தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் இந்த ஆண்டவருக்கு சேனை தேவை அப்படின்னா, அவருக்கல்ல, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாகிய நமக்காகத்தான் அந்த சேனை வைத்திருக்கிறார். நமக்கு எதுக்கு நினைக்கிறீங்களா? நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறார்ல, சாத்தான். மறைந்திருந்து செயல்படுகிறவன், கண்ணால் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைக்கு காரணம் அவன்தான். அப்ப ஆண்டவரை நேசித்து ஒருவர் பின்பற்ற ஆரம்பித்தான், அவனுக்கு கோபம் வரும், பொறாமை வரும், அவனுக்கு தீங்கு செய்யணும்னு நினைப்பான். அவனுக்கு ஒரு சேனை இருக்குதான். வசனத்துல சொல்லி இருக்கிறது, வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை. சாத்தானுடைய சேனைக்கு பேர் தெரியுமா? பொல்லாத ஆவிகளின் சேனை. அது பொல்லாத காரியத்தை செய்யும், மனிதர்களை அடிமைப்படுத்தும், மனிதர்களை பாவத்துக்குள்ளாக்கும், மனிதர்களை பயத்தை கொண்டு வரும், மனிதர்களுக்குள்ள வியாதியை கொண்டு வரும், விபத்தை உண்டாக்கி மரணங்கள் பாதிப்பை உண்டாக்கும். தீமையான எல்லா காரியத்துக்கு காரணம் இந்த பொல்லாத பிசாசும் அவனுடைய சேனை. அப்போ தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இந்த தீமையிலிருந்து பாதுகா